தினமும் ரெஸ்லிங் செய்திகளை மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு மெயின் ஈவென்ட் பார்த்துருப்பீங்க. ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸை படாத பாடுபடுத்தி, அதுவும் ரோமன் ரெயின்ஸோடைய வாயிலிருந்து நுர தள்ளுற அளவுக்கு அடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ரோமன் ரெயின்ஸுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. ரோமன், நான் வார்னிங் கொடுத்துருந்தோம்ல, நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் என்னை சீட் பண்ணி வின் பண்ணிட்ட. பட் ஆனால் இது ஆரம்பம் தான். நான் சொன்ன மாதிரி வேரோடு எரிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் இதுக்கப்புறமா யாருக்கும் நான் கொஞ்சம் கூட கரிசனை பார்க்குற போகிறது கிடையாது. எல்லாத்தையும் நான் கரிசனை காட்டாமல் வேரோட உன்னுடைய பெட்டில் ட்ரீயவே நான் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட போகும்போது கேட்குறாங்க, ஜேக்கப் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையே எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ உங்களுடைய ஃபீலிங் என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோமன் ஓப்பன் டாக்காகவே சொல்கிறாரு, ஆமாம், நான் இவ்வளோ நாள் ஜேக்கப் ஃபாட்டுவை பற்றி சொன்னதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? ஜேக்கப் சொன்னானே இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் நான். ஏன் ஜேக்கப் ஃபாட்டுவை இந்த டபிள்யூபிள்யூக்கு வராமல் தடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அவன் கொஞ்சமாச்சு புத்தி சோவாலிடம் இருக்கிற நபராட்டு நடந்துக்கிட்டானா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எந்த காரணத்தினால ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு ஆதரிக்கலை அப்படிங்கிறது? அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜேக்கப் ஃபாட்டுவை ஒருபோதும் டபிள்யூபிள்யூக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஜேக்கப், நீ சொன்ன எல்லா விஷயங்களையும் இப்போ நிரூபிச்சிட்ட. நீ இதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிறதுக்கான தகுதிகளும் உனக்கு கிடையாது. இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டும் எங்கள் குடும்பத்தை விட்டும் நிரந்தரமாக நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காருங்க.